என்னோடய முதல் தோட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய முதல் தோட்டம். முதல்ல இது வந்து ஒரு முள்காடாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இப்படி பார்க்குற மாதிரி இது எல்லாமே கருவேல மரம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க எங்களோடய வீடு. இது ஃபுல்லுமே கருவேல மரங்கள் தான் சுற்றி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், வேறு ஒருத்தவங்க கூட இப்போ க்ளீன் பண்ணுறாங்க. நாங்கள் வடிவமைச்சதை பார்த்துட்டு அவர்களுக்கு வந்து இப்போ அதை ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லும் முள் மரம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பண்ணையை வடிவமைக்கலாம், அந்த முள் மரங்களெல்லாம் அகற்றிட்டு முழுமையாக ரெடி பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆல்மோஸ்ட் 3 வருஷம் எடுத்தது. இது எல்லாத்தையும் நாங்கள் வச்சு செட் பண்ணுறதுக்கு. இதுலேயும் சில மரங்களை நாங்களே வெட்டிட்டோம். என்னென்னா அது எங்களோட எலக்ட்ரிக் லைன்லலாம் போய் டச் பண்ணுறனால அந்த மாதிரியான சில மரங்களை விரமண மரங்களை எடுத்துகிட்டு ஒரு சிறிய தோட்டம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையல் நான் பண்ணது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தனால தான் இப்போ எல்லா எங்களோட இடங்கள் தோட்டங்கள் எல்லாத்துலேயும் நான் இப்போது விவசாயமும் பழத்தோட்டங்களும் இதுபோல் மரத்தோட்டங்களும் வடிவமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு பழமையான ஊர். அந்த ஊரில் நான் ரெடி பண்ண ஒரு சிறிய தோட்டம். இங்கே எல்லாமே இருக்கும். என்னோடய முதல் தோட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய முதல் தோட்டம். முதல்ல இது வந்து ஒரு முள்காடாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இப்படி பார்க்குற மாதிரி இது எல்லாமே கருவேல மரம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க எங்களோடய வீடு. இது ஃபுல்லுமே கருவேல மரங்கள் தான் சுற்றி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், வேறு ஒருத்தவங்க கூட இப்போ க்ளீன் பண்ணுறாங்க. நாங்கள் வடிவமைச்சதை பார்த்துட்டு அவர்களுக்கு வந்து இப்போ அதை ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லும் முள் மரம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பண்ணையை வடிவமைக்கலாம், அந்த முள் மரங்களெல்லாம் அகற்றிட்டு முழுமையாக ரெடி பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆல்மோஸ்ட் 3 வருஷம் எடுத்தது. இது எல்லாத்தையும் நாங்கள் வச்சு செட் பண்ணுறதுக்கு. இதுலேயும் சில மரங்களை நாங்களே வெட்டிட்டோம். என்னென்னா அது எங்களோட எலக்ட்ரிக் லைன்லலாம் போய் டச் பண்ணுறனால அந்த மாதிரியான சில மரங்களை விரமண மரங்களை எடுத்துகிட்டு ஒரு சிறிய தோட்டம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையல் நான் பண்ணது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தனால தான் இப்போ எல்லா எங்களோட இடங்கள் தோட்டங்கள் எல்லாத்துலேயும் நான் இப்போது விவசாயமும் பழத்தோட்டங்களும் இதுபோல் மரத்தோட்டங்களும் வடிவமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு பழமையான ஊர். அந்த ஊரில் நான் ரெடி பண்ண ஒரு சிறிய தோட்டம். இங்கே எல்லாமே இருக்கும்.